च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இன்றைய நிகழ்ச்சியில் 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம பார்ப்போம். எப்போதுமே நல்ல சிந்தனையில் இருக்க முயல்கிறேன், ஆனாலும் உலக விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகிறது, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அடுத்த ஒரு கொஸ்டின், பிடிவாத குணம் சில நேரங்களில் கஷ்டத்தில் முடிவடைகிறது, இதிலிருந்து விடுபட ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டிருக்கேன். இன்னொரு கொஸ்டின், 3வது கொஸ்டின், சில பக்தர்கள், மந்திர தீட்சை பெற்ற இனிஷியேஷன் வாங்கின பக்தர்கள் சில நேரங்களில் அவர்களால் சிலருக்கு தொந்தரவு ஏற்படுகிறது, அவர்களுடைய பேச்சு நடவடிக்கையெல்லாம் தொந்தரவு ஏற்படுகிறது. அதுபோல் அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அவங்ககிட்ட கஷ்டப்பட்டிருக்கேன். டிவோட்டிஸாக இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு நல்லா ஒரு ரிலேஷன் வைக்கல, அவங்களால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவர்களையும் குருதேவர் காப்பாற்றுவாரா? அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னை போன்ற எந்த பாவமும் அறியாதவர்களின் கதி என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது ஒன்றா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியே நம்ம அதை பற்றி பார்ப்போம். எப்போதுமே நல்ல சிந்தனையில் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறோம், ஆனால் உலக விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகிறது. நமது அவதாரங்கள், சான்றோர்கள் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க நமக்கு வழக்கமாக? இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, எப்போதுமே இது சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கிறது, மாறுகின்ற தன்மை இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து மனதை ஓரளவு நம்ம இறைவன் பால் திருப்பி இறைவன் தான் உண்மைங்கிறத உணர்றதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணுங்கிறாங்க. குருதேவர் சொல்லுவார், ஒரு செம்பு பாத்திரத்தை எப்போவாது ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டா என்ன பிரயோஜனம்? மறுபடியும் அதில் களிம்பு ஏறிடும், அதெல்லாம் அந்த பளபளப்பெல்லாம் போயிடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் அதை தூய்மையாக்கி கொண்டே இருக்கும்போது தான் அந்த செம்பு பாத்திரம் பளபளமாக இருக்கும். அதே போல தான் இந்த ஜப தியானம் பண்ணுறது, நல்ல சிந்தனையில் வளர்த்து கொண்டதுங்கிறது தினந்தோறும் பண்ண வேண்டிய ஒரு சாதனை. அப்படி பண்ணும்போது இந்த உலக விஷயங்கள் நம்மளை ரொம்ப அளவுக்கு தொந்தரவு பண்ணாது. இதனுடைய நிலையற்ற தன்மையை மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற உடம்பு நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற உறவு நாளைக்கு இல்லை, இதெல்லாம் ஆகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். முற்காலத்தில் ஓரளவு இருந்தது, இப்போல்லாம் ரொம்ப அதிகம். நினைச்சா சேர்றது, நினைச்சா பிரிஞ்சு போகுதுங்கிறது. இது என்னத்தை காட்டுதுன்னா, இந்த உலகம் நிலையானது, இதுதான் நிரந்தரம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிறது எண்ணம் ஆழ் மனதில் ரொம்ப பதிந்து இருக்கு. அதனுடைய தாக்கத்தால் தான் இப்படி ஆகுது. இது எல்லாமே ஓரளவு டெம்பரரி தான், இருக்கிற வரைக்கும் நல்ல உறவோடு இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தால் அதுக்கான ஒரு வழி பிறக்கும். அதுதான் மகாபாரதத்திலையும் தர்மர்கிட்ட இந்த யக்ஷன் கேள்வி கேட்கும்போது இந்த பதில் தான் சொல்கிறேன். உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்,
எல்லாரும் கண்ணு முன்னால நம்ம மூதாதையர்கள் குடும்பத்தார் எல்லாரும் இறந்து போகிறத பார்த்துக்கிட்டும் தான் மட்டும் எப்போதுமே சாஸ்வதமாக இருப்பதாக நினைச்சு கொண்டு இருக்கும் மனிதனை பார்க்கும்போது இதுதான் ஆச்சரியமான விஷயமா தோணுதுன்னு தர்மர் சொல்றார். நம்மளே பார்க்குறோம், எவ்ரிடே கண்ணு முன்னால் எத்தனையோ பேர் இறந்து போறாங்க, நோயால் இருக்கிறாங்க, ஆக்சிடென்டால் இருக்கிறாங்க, எவ்வளோ விஷயம் பிறப்பு இறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் கொரோனா டைம்ல சொல்லவே வேண்டாம், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இறந்து போயிட்டே இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் எப்படி மறந்து சாதாரணமாக எப்போதுமே சாஸ்வதமாகவே நம்ம இருக்கிறதாங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த ஒரு உலக விஷயங்களில் புகுந்துட்டு இருக்கோம். இதிலிருந்து விடுபடும் நிலையற்ற தன்மையிலிருந்து விடுபட்டதோடு இல்லாமல் மனதுக்குள்ள எப்போதுமே சொல்லணும். குருதேவர் சொல்லுவார், அடுத்த மூமெண்ட் என்ன ஆகுதுன்னு தெரியல, காளி நாமத்தை சொல்லுன்னு குருதேவர் சொல்றார். இது மற்ற மதங்களில் அதே தான். இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கூட அவருடைய ஒரு உபதேசத்தில் சொல்லுவார், காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நம்ம இருப்போமோ இல்லையோன்னு தெரியாது, ஆகவே நல்ல காரியங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவேன், சத்காரியங்கள் பண்றதுக்கு. அதே போல ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால நினைச்சுக்கணும், காலையில நம்ம எந்திரிக்கிறோமோ இல்லையோன்னு கூட தெரியாது, ஆகவே இறைவனிடம் பிரார்த்தனை செய்யணும். இது ரெண்டு எவ்வளோ எளிமையா சொல்லியிருக்காங்க பாரு. I may not get up in the morning, oh Lord, give me peace of mind, bless me சொல்லி இந்த பிரேயர் நமக்கு இருக்கணுங்கிறாங்க. நம்ம மனசு இந்த அளவுக்கு ஒரு சாத்வீகமாக நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணும்போது அந்த மாதிரி பக்தர்களுக்கு சாதாரணமாக இன்னொரு பக்தரை தொந்தரப்படுத்துற எண்ணம் வராது. அந்த மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு. சில இடங்களில் பக்தர்கள் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க, வேதனையா இருக்கு, இவங்களையும் குருதேவர் காப்பாத்துவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. குருதேவர் காப்பாத்துவாரோ இல்லையோ தெரியல, நம்ம கர்மவினையே நம்மளை சும்மா விடாது. நம்ம ஒன்றும் பண்ணாம எதோச்சியா ஒரு முன்வினை பயனால வர்ற கர்மங்களுக்கு நம்ம பிரார்த்தனை செய்தா குருதேவர் நிச்சயமா காப்பாற்றுவார். தெரிஞ்சுக்கிட்டு அதே குருதேவருடைய குழந்தைங்களுக்கிட்டே பக்தர்களே தொந்தரவு கொடுக்குறாங்க, அவங்க மேல பழி சுமத்துறாங்கன்னா கண்டிப்பா விமர்சனம் கிடையாது அவங்களுக்கு. ஆகவே எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மளால நல்லது பண்ண முடியுமோ இல்லையோ, தீங்கு செய்யக்கூடாது. வேலை இருக்கோ இல்லையோ சத்சங்கத்தை பேசலாம், இவ்வளவோ விஷயங்கள் இப்ப பார்க்கலாம். அங்க என்னாச்சு, இவங்க வீட்டுல என்னாச்சு, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, மருமகள் அப்படி ஆயிட்டாங்களே, மருமகள் இப்படி ஆயிட்டு, இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப வேண்டாம். பொழுது போகலன்னு இந்த மாதிரி விஷயத்த பேசி அதை வம்பு எடுத்து அதிலிருந்து பிரச்சனை உருவாக்கி குரூப் சேர்ந்து எதுக்கு இதெல்லாம் தொந்தரவு? ஆனா இந்த பக்கம் நம்ம பக்தர்கள் அப்படின்னு சொல்றது இருந்தா அதுக்கான கஷ்டத்தை நம்ம பட்டுதான் ஆகணும். குருதேவரை அதெல்லாத்த மன்னிக்க மாட்டார். பகவானே சொல்லுவார், யார் என்னுடைய பக்தனை வணங்குறாங்களோ அவனே எனக்கு பிரியமானவர். எனக்கு சேவை செய்யறதுக்கு விட என்னுடைய பக்தனுக்கு நீ சேவை செய்யுன்னு கிருஷ்ணர் சொல்றார், குருதேவரும் சொல்லுவார். பல இடங்களில் சொல்லுவார், நீ இவங்க வீட்டுக்கு என்னார் வீட்டுக்கு போ, நீ இங்க வர முடியலன்னு போ, அவங்களுக்கு ஏதாவது நீ சேவை செஞ்சா அதுவே உனக்கு பெரிய புண்ணியம். இன்னாரில் சொல்லி இவங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு போடு, அது ஒரு காலகாலத்துக்கு அது பலன் தரும் அப்படின்னு குருதேவர் சொல்றாரு. பக்தர்களையும் சீடர்களையும் குருதேவர் அப்படி சொல்றாரு.
நம்ம அப்படி பண்ணலனாலும் பக்தர்களை நிந்தனை பண்றதோ அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை உருவாக்குவதோ தவிர்க்கணும். தவிர்க்கலைன்னா அந்த பிரச்சனை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம கஷ்டப்பட்டு தான் தீரணும். அவங்கள குருதேவர் காப்பாற்றிடுவார். சுவாமிஜி அதை சொல்றாரு இல்லையா, சன்னியாசி கீதத்தில் சொல்ற, வினை விதித்தவன் வினை அறுப்பான். நல்லது பண்ணா நல்லது வந்தே தீரும், யாரும் தடுக்க முடியாது. நோபடி கேன் எஸ்கேப். தப்பு பண்ணாலும் தப்பிக்கவே முடியாது. நல்ல புண்ணியம் இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. பகவான் விரும்பிட்டா இன்னாருக்கு இந்த மாதிரி நல்லது பண்ணணும்னு விரும்பிட்டா அது எந்த தடங்கள் வந்தாலும் அதை தடுக்கவே முடியாது. அவருக்குன்னு ஒரு வழி இருக்கு, அதில் தகுந்த மாதிரி கொண்டு வந்து அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த நேரம் வரும்போது நிறைய நம்ம வாழ்க்கையில நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படியோ ஆகலை, நல்ல காரியம் பண்ணியிருக்க, புண்ணியம் பண்ணியிருக்கோம், குருதேவர் அதை கொண்டு வந்து கொடுத்தே தீருவார். அது நியதி. சாதாரண மக்களே நன்றியோடு இருக்கும்போது குருதேவரை உண்மையா பிரார்த்தனை பண்ணி குருதேவருக்கு சேவை பண்ணியிருந்தா அவர் கொடுக்காம இருப்பாரு? எல்லாத்துக்கும் விட வாழ்க்கையில ஒரு நிம்மதி அமைதியை கொடுத்துடுவார். அதை விட வேற என்ன செல்வம் வேணும் நமக்கு? நிரந்தரமான செல்வம் இதுதான். ஆகவே இந்த உலக விஷயங்களிலிருந்து மனதை ஒரே நாளில் எடுத்துட்டு போக முடியாது. படிப்படியா நம்ம விளக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணணும். பகவான் சிந்தனையிலே தாஸ்தி போகணும். ஜபதியான பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். பேசுனா நல்ல விஷயங்களை பேசுவோம், இல்லைன்னா வேண்டாம். இதுல நம்ம உறுதியா இருக்கும்போது இந்த நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். நிம்மதி தான் இருக்கும். உலக விஷயங்கள் நம்மளை ஏன் அலைக்கழிக்குதுன்னா நாம் அதில் ஆர்வமாக இருக்கோம். சரி, எது நடந்தாலும் நல்லது நடக்கட்டும், நல்ல விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கோங்கிற ஒரு மைண்டில் நமக்கு வச்சு நம்மளுடைய உறவினர்களும் நண்பர்களுக்கு அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டா யார் வந்து அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. நாமளும் அதில் உறுதியாக இருக்கணும். ஆனால் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அந்த இன்னொரு பிடிவாத குணத்து இருக்கிறவங்களால கஷ்டத்தைப்படுறாங்களே என்ன வழின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நல்ல விஷயத்துல உறுதியா இருக்கணும், பிடிவாதமா இருக்கக்கூடாது. இங்க எப்படி அந்நியரோட வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது. வேலூர் மடத்துல புதுசா சேர்ந்த இளம் பிரம்மச்சாரிகள் ஒரு நாள் திடீர்னு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா அப்படியே வாக்கிங் வர்றாங்க அந்த ரோட்ல. பழைய காலத்துல இது அம்மா காலமாகிறதுக்கு முன்னால 1920க்கு முன்னால வெளியில் வந்து அப்படியே காலார நடந்துட்டு வராங்க. அந்த கிராண்ட் ட்ராக் ரோடுன்னு சொல்லி அந்த ரோடு இன்னும் இருக்கு. அப்படியே வராங்க, கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க, இன்னும் கொஞ்சம் நடக்கலாமேன்னு 4 பேர் நடந்து வர்றாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்த உடனே அங்க இருக்கிறவங்களில ஒரு மூத்தவர், ஒரு லீடர் மாதிரி, எல்லாம் மடத்துல சேர்ந்த பிரம்மச்சாரி. அவரு சொல்றாரு, இந்த ரோடு நேரா காசிக்கு போகுது அப்படின்னு சொல்லுவா. மற்றவங்க ஆமா அப்படியா காசிக்கு போகுதா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் நினைக்கிறேன் இந்த ரோட்லயே நானே நேரா காசிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். எப்படியோ கடவுள் அடையணும்னு வந்திருக்கோம், இந்த ரோட்ல நான் போலான்னு இருக்கேன், யாராவது வரீங்களாங்கிறாரு. நடந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தருக்கு காசின்னு சொன்ன உடனே, கடவுளை பார்க்கணும்னு சொன்ன உடனே அவர் நானும் வர்றேங்கிறார். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு மற்ற 2 பேரும் ஆமா சரி, எப்படியோ கடவுளுக்காக வீட்டிலிருந்து வந்தாச்சு, வேலூர் மட்டில் நம்ம சேவை பண்றோம், இது பண்றோம், இதெல்லாம் ஒரு மார்க்கம். காசிக்கு போனா தபஸ் பண்ணி சீக்கிரமா நம்ம முக்தி அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கடகடான்னு சொல்லி எல்லாம் வந்துடுறாங்க. சரி நடக்கலான்னு நடந்துட்டு போறாங்க. சில மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் அந்த தலைவர் சொல்றாரு, சரி நம்ம காசிக்கு தான் போறோம், இந்த பாதையிலிருந்து ஒரு கொஞ்ச தூரம் ஒரு டைவர்ஷன் எடுத்தா ஜெயராம்பாடி வந்துடும், அங்க அம்மா அங்க தங்கி இருக்காங்க, அம்மா கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கி காவி துணியும் வாங்கிட்டு நம்ம காசிக்கு போயிடலாம்
ஸோ அங்கே போனால் பிக்ஷை எடுக்கிறதுக்கு காவித்துணியோட பிக்ஷை கேட்டால் நல்லா இருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அம்மாவுடைய சீடர்களும் இருக்காங்க அதில். சரின்னு சொல்லி ஜெயராம்பாடிக்கு போகிறாங்க. நடந்து நடந்து மறுநாள் அந்த காலத்துல வசதி இல்லை, மறுநாள் அம்மா கிட்ட வர்றாங்க, ஜெயராம்பாடிக்கு வர்றாங்க. அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் வந்த உடனே அம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மா கேட்குறேன், என்னப்பா என்ன விஷயம்? அம்மா நம்ம காசிக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ வழியில் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த காவி துணியை வாங்கிட்டு போகலாம் வந்திருக்கோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி துணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் விஷயம்லாம் சொல்கிறேன், நம்ம இறைவனுக்காக வந்திருக்கோம், காசிக்கு போனால் சீக்கிரமாக முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்னுடைய அபிப்பிராயப்படி நீ உடனே வேலூர் மட்டும் திரும்பி போகிறது தான் நல்லது. ஏன்னா இன்னொரு 10 நாளில் துர்கா பூஜை எல்லாம் வரும். அங்கே இருக்கிற சேவை, எவ்வளவோ சேவைகள் இருக்குது. உங்களை மாதிரி இந்த இளைஞர்களை தவிர வேறு யார் அதை பண்ணுவா? ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, காசிக்கு போனாதான் நீ முக்தி கிடைக்கும்னு நீ ஏன் நினைக்கிற? இந்த மடத்தில் இருந்து குருதேவரை சேவை செஞ்சா அது என்ன சாதாரணமானதான்? இது எந்த விதத்துல குறைச்சல்? காசிக்கு போறதுக்கு ஒரு நேரம் வரும்போது அதை நாமளே பார்த்து அனுப்பி வைக்கிறோம். இப்போதைக்கு நீங்க நேரா வேலூர் மட்டும் போகும், நீங்க யாருக்கும் சொல்லாம வேற வந்திருக்கீங்க. மடத்திலிருந்து வெளியில போகணும்னா அங்க இருக்கிறவங்கள பொறுப்பாளர்களுக்கு சொல்லிட்டு வரணும். நீங்கள் அந்த தலைவராக இருக்கிற சிவானந்தஜிக்கு சொல்லலை, செக்ரட்டரியாக இருக்கிற சாரதானந்தருக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை. இது சரியில்லைப்பா. எனிவே நான் உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன், இந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்க, அவங்க உங்களை ஒன்றும் திட்ட மாட்டாங்க, நீங்கள் போய் பழையபடி இருங்கோ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அவங்க யாரும் ஒன்றும் கேட்கல. அந்த குரூப் லீடர் ரொம்ப அடமெண்ட், இல்லைம்மா அப்படி இல்லை இப்படி இல்லை, வெளியில் வந்ததான் மறுபடியும் திருப்பி மடத்துக்கெல்லாம் போக மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி துணி கொடுக்கணும் அப்படின்னு அம்மா ஒன்றும் சொல்லலை. அம்மா ரூம்குள்ளே போயிட்டாங்க. இவங்களும் இன்னொரு இடத்துல தங்கினாங்க. மறுநாள் அம்மா ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு, ஓரளவு பக்குவமானவ, சரி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நீ உனக்கு இந்த துணி இந்தா, நீ இதுக்கு ஓரளவு பொருத்தமானவ, காசிக்கு போனாலும் நீ நல்லா இருப்ப, நீ போன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு, கொஞ்சம் சின்ன வயசு, ஏன்பா நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏதோ ஒரு வேகத்தில் அவங்க சொன்னதை வச்சு நானும் அப்படியே வந்துட்டேம்மா, தப்புன்னு தெரியுது, ஆனால் இந்த நேரத்தில் நான் அவங்களோட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அவங்களோட கடைசி வரைக்கும் காசி வரைக்கும் வரேன்னு பண்ணிட்டேன், இப்போ நான் அந்த வாரத்தை தவறின மாதிரி ஆகக்கூடாது, நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற அம்மா அப்படி யோசிச்சு, சரி நீ அவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்க, இருந்தாலும் பண்ணது இது தப்பு தான், நீ காசிக்கு போய் நம்ம மடத்திலேயே தங்கி கடைசி வரைக்கும் அங்கேயே சேவை பண்ணு, மற்றவங்க அவங்க எப்படி அவங்களுடைய போக்கில் போகட்டும், நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்போ அவங்க மீண்டும் வர்றாங்க, அம்மா கிட்ட நமஸ்காரம் பண்ணும்போது அம்மா சொல்ற, பாரு நல்ல விஷயத்துல உறுதியா இருக்கிறது நல்லது தான், அது ரொம்ப பிடிவாதமா இருக்க வேண்டாம், அது உங்களுக்கு கஷ்டத்துல தான் போய் முடியும், சரி உங்க போக்கில் நீங்க போறேன்னு சொல்றீங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 3 பேரும் வெளியில தங்கி கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிடிவாத குணம் இருக்கிறது கண்டிப்பா கஷ்டத்துல தான் போய் நிறுத்தும். இது எதிலிருந்து எப்படி விட முடியும்னா, அந்தந்த நேரத்துல அந்தந்த இடத்துல ஒரு கைடன்ஸ் வரும், அதை நாம ஏத்துக்கணும். எது வந்தா நல்லது, யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒரு விஷயங்களை நமக்கு சொல்லிடுவாங்க.
இது நல்லது, இது வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது இந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை விடுபடலாம். இதுக்கெல்லாம் ஆதாரம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எப்போதுமே குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஜப தியானத்தை பண்ணியே தீரும். இது சொல்கிறதுக்கு ஈஸியாக பண்ணுறது கஷ்டங்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில், விஷயங்களுக்கு நடுவில் குறிப்பிட்ட நேரத்தில் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் இருக்கு. அட்லீஸ்ட் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். 7 மணிக்கு ஜபம் பண்ணுறோன்னா 7:30 8க்குள்ளேயோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். காலையில் அதே மாதிரி 6 மணியோ 5 மணியோ எப்போ முடியுமோ பண்ணணும். இந்த ஸ்ரத்தை இருக்கும்போது மனதுக்குள்ள ஒரு உறுதி வரும். இந்த நேரம் வந்துட்டா நம்ம இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உறுதி வரும். அதுவே நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். நினைச்சா பண்றோம், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தா தொய்வு ஏற்படும். அந்த ஒரு பிடிப்பு வரலன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் அதனுடைய பலன், ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆகவே தான் இந்த குருதேவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்த நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையை பற்றி எப்போதுமே சிந்தனை பண்ணணும். கண்ணு முன்னால் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எல்லாமே மாறிட்டே இருக்கு. இவ்வளவோ சேஞ்சஸ். அதில் சிலது நல்ல சேஞ்சஸாகவும் இருக்கும், சிலது நமக்கு சாதகமாக அமையாகவும் இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணுறோம், அதை பண்ணணும் இது பண்ணணும்னு பண்ணுறோம். பாதி நிறைவேறும், மீது நிறைவேறதில்லை அப்படின்னு. இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி ஆயிட்டு இருந்தால் அது சேஞ்ச் இல்லாதது தான் நமக்கு கிடைக்கும். இந்த நிரந்தரமான உறவு, நிரந்தரமான ஒரு இடம் அப்படிங்கிறது இறைவனுடைய சன்னதி தாங்கிறத மனசுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். பற்றற்று இருக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. அது எங்கிருந்து ஆரம்பிக்க முடியும்? நம்ம வீட்டில இருந்து தான் நம்ம இது பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ பற்று வச்சிருப்போம். நம்ம ஒரு சின்ன பொருளை கொடுக்கறதுக்கு 4 பேருக்கு கொடுக்கணுங்கிறது கூட மனசு வருது. நமக்கு அது உபயோகம் இல்லாமல் இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு அதை கொடுக்கணுங்கிறதுக்கு அது மனசு வருது. ஸோ அந்த மாதிரி நமக்கு மட்டுமே வேணும் வேணும் வேணும்னு நம்ம அந்த ஒரு பொசசிவ் நேச்சரில் இருக்கும்போது, அப்போ அந்த வெளியில் அது மனசு அதை தாண்டி உயர்ந்த நிலைக்கு எப்படி வரும்? இங்கே தான் நம்முடைய அந்த ஸ்ரத்தை வேலை பண்ணணும். இங்கேயும் இதுக்கும் கடவுளோட அனுகிரகமும் வேணும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணாமல் கடவுள் அனுகிரகம் பண்ணுவாருன்னு நம்ம திரும்ப திரும்ப எதிர்பார்க்கக்கூடாது. கடவுள் குருதேவர் சொல்லுவார், ஒரு ஸ்டெப்பு எடுத்து வந்தாலும் கடவுள் 10 ஸ்டெப்பு நம்மளை நோக்கி வருவார். ஆனால் அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம உறுதியாக எடுத்து வைக்கணுங்கிறார், பின்வாங்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது இந்த பக்தர்களுக்கு, மற்ற பக்தர்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு எங்கே நேரம் இருக்கோ, எங்கே மனசு இருக்கோ, யாரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஏதாவது ரூபத்தில் அவருக்கு உதவி பண்ணலாமாங்கிற எண்ணம் தான் வருது. அவங்க தெரியாமையே உதவி பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பேசிக் திங் என்னன்னா, மனசை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் உறுதி இல்லாமல் இருக்கு. பல வருஷமாக குருதேவர் பக்தர்களாக இருந்துக்கிட்டு மனசு அமைதி இல்லாமல் இருக்குதுன்னா அதுக்கு கடவுளை சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை. அவர் எல்லாருக்குமே எல்லாம் ஈக்குவலாக கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும். அவருடைய அனுகிரகம் எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அதை வாங்கிறதுக்கு நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அந்த அளவுக்கு தூய்மை இருக்காங்கிறது நம்ம. அழுக்கான இடத்துல நல்ல விஷயத்து வராது. குருதேவர் உட்கார மாட்டார் கண்டிப்பாக. அதே மாதிரி மனசு சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். சொல்லலாம், அவர் கிரீஷ் கோஷ் போல பல மனிதர்களை அவரெல்லாம் அவ்வளோ மோசமானவங்களை காப்பாற்றினாரு, நம்மளை காப்பாற்ற மாட்டாராங்கிற எண்ணம் வரும். ஆனால் கிரீஷ் மாதிரி ஒரு நம்பிக்கையும், இனிமேல் அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேங்கிற சரணாகதியும் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக காப்பாற்றுவார்.
அது நம்முடைய கடமை. நம்ம பார்ட்டுக்கு நம்ம பண்ணும்போது இறைவனுடைய பார்ட்டுக்கு அவர் பண்ணுவார். என் கடன் பணி செய்து கிடப்பதே, உன் கடன் அடியேனை தாங்குவது. இந்த மாதிரி ஒரு மனதை நம்ம சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்த முயற்சி செல்லும்போது குணங்களில் நல்ல மாற்றங்கள் வரும். பிடிவாத குணமும் போகும், பொறாமை போகும், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாகும், கொஞ்சமாவது இறைவன் மீது பிடிப்பு கிடைக்கும். ஒரு வாட்டி அந்த பிடிப்பு கிடைச்சிட்டா அதுக்கு மேலே நமக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. கடவுள் நம்ம கையை பிடிச்சிட்டா பயப்படாது, எனக்கு நம்ம கையை அவர் பிடிச்சிட்டா அவர் விட மாட்டார். நாம் கடவுள் கையை பிடிக்க வர்றதுக்கும் நம்ம கை விட்டாலும் நாம் உளுந்துடுவோம். குருதேவர் சொன்ன மாதிரி அப்பா பிள்ளையுடைய கையை பிடிச்சிட்டா அவனுக்கு எந்த நேரத்திலும் பயம் இல்லை. அந்த ஒரு நல்ல எண்ணமும் சரணாகதியும் நமக்கு வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம நல்ல டிவோட்டீஸ்ன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதியும் இருக்குது, பெருமையும் இருக்குது. அப்படி குருதேவர்கிட்ட வர்றவங்க எல்லாருமே இன்னும் நல்லவர்களாக மாறி அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு சொல்லி வேண்டுகிறோம். எல்லாருக்குமே எல்லாமே தந்து அவர் நம்ம வழி நடத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து.